இதே பிரஸ் மீட்டிங்ல தான் வந்து விஜயகாந்தையும் அசிங்கப்படுத்தினாங்க. இதே பிரஸ் மீட்டிங் வச்சுதான் கமலஹாசனையும் அசிங்கப்படுத்தினாங்க. அதே மாதிரி இங்க சரத் அவர்கள் வராரா? வர 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 வந்தாருங்க வந்து 2 ஒயின் ஷாப் போட்டாரு. சூப்பர். மூடிட்டாரா? ஆமா, அவ்வளவுதான். இதை தவிர வேற என்ன வேணும்? 2 ஒயின் ஷாப் மூட்டாரு. ஒண்ணு மாநகராட்சி ஏத்த மாதிரி ஒயின் ஷாப் ஒண்ணு சித்தா ஆஸ்பத்திரி ஏத்த மாதிரி ஒயின் ஷாப் ஒண்ணு. சட்டம் வந்து இந்த தளபதி வந்து இப்ப இருக்கிற ஜோசப் விஜய் சட்டத்தை பயங்கர கடுமையாக்கணும். அந்த எண்ணமே வரக்கூடாது. அதுக்கு என்னன்னா வழி? மேல்நாட்டு மாதிரி சட்டத்தை டைட் பண்ணணும். அவங்கள ஜெயில போட்டு என்ன 3 மாசத்துல வெளியே வந்துட போறான். அதுக்கு என்ன பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கு வரக்கூடாது. சட்டத்தை கடுமையாக்கணும். ரெண்டு முடியாச்சு. ஆமா, வந்தப்புறம் முத கைதான் வேலையாதான். நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா இப்போ இந்த செல்போன் எப்படி முக்கியமோ சில பேர் நைட்டு 9 மணி சரக்கு அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த நாடு ஆக்கி விட்டாங்க. அவங்க தரத்தில் நம்ம பார்க்கணும். சாராயங்களை கலை சாராயடி போடுவாங்க. நடக்கும் நடக்காதா? மாற்றம் ஆசைதான், எல்லாத்துக்கும் ஆசைதான். எல்லாம் யங்ஸ்டரா ஓட்டு போட்டுறாங்க. எப்படி இவங்க கொண்டு போவாங்கன்னு இப்ப தெரியல. ஏன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து எல்லா முதலமைச்சரும் டெல்லிக்கு போகும்போது பிரஸ் மீட்டிங் கொடுப்பாங்க, வந்தும் கொடுப்பாங்க. இவர் வந்து இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. எதுக்கு போனாரு எதுக்கு வந்தாருன்னு இது வரைக்கும் சொல்லல. இதே பிரஸ் மீட்டிங்ல தான் வந்து விஜயகாந்தையும் அசிங்கப்படுத்தினாங்க. இதே பிரஸ் மீட்டிங் வச்சுதான் கமலஹாசனையும் அசிங்கப்படுத்தினாங்க. இல்ல நோக்கம் என்ன? ஒரு பிரதமர் சந்திக்க போயிருக்காரு. எதுக்கு என்ன கோரிக்கையோடு சந்திச்சாரு? வரும்போது என்ன கோரிக்கையோடு வந்து சந்திச்சு வந்தாரு? இல்ல அது நீங்க லோக்கல்ல பண்ணுங்க. நீ மத்திய பிரதமரை பார்த்துன்னு சொல்றதுக்கு ரொம்ப சொல்லணும் இல்ல. எல்லாரும் சாதனை ஓட்டு பிரிச்சு நானும் எதிர்பார்ப்பேன்ல. மோடியை பார்த்தாரு, அண்ணன் விஜய் மோடியை பார்த்தாரு, இத்தனை கோடி வாங்கி வந்திருக்காரு, இல்ல விவசாயம் கடை தள்ள போறாரு, இல்ல கல்வி திட்டத்தை புதுசா கொண்டு வந்திருக்க போறாருன்னு நாங்க எதிர்பார்ப்போம்ல. தாம்பரத்துல பாத்தீங்கன்னா எஸ்.ஆர். ராஜா வந்து எனக்கு தெரிஞ்சு 18 வருஷம் நகராட்சி தலைவராக இருந்தார். 3 வாட்டி எம்எல்ஏ இருந்திருக்காரு. இந்த அவருக்கு சீட்டு தரல. எஸ்.ஆர். ராஜா சட்டமன்றத்துக்கு இப்போ இருக்கிற எம்எல்ஏ சரத் அவரு எளிமையா இங்க சுத்தின புள்ளதான். அவரு என்கிட்ட காலேஜ் பேக் வாங்கியிருக்காரு, என்கிட்ட சேவா ஸ்கூல்ல படிச்சாரு, எங்க ஸ்கூல் எங்கடி பேக் வாங்கி காலேஜ் என்கிட்ட பேக் வாங்கியிருக்காரு. எளிமையா பாக்குறாரு தான். ஒன்னும் இப்ப வர என்ன சொன்னா வந்துருவாரு. என்ன விஷயம்? நம்பர் கொடுத்துருக்கா, எல்லாட்டையும் நம்பர் இருக்கு, எதனால சொல்லுங்கப்பா நான் செய்ய தரேன்னு இருக்காரு. அது பர்சனலா பேசும் டைம்ல அங்க பிஸியான பேசணும்னா கொஞ்சம் கண்டிப்பா கோரிக்கை. நான் என்ன எங்க சாலையோர வியாபாரி எங்களை வந்து ஒழுங்குபடுத்தி ஒரு ஐடி கார்டு கொடுத்து எங்க மேல்பாட்டு நிதிக்கு தான் கேட்போம். எங்க வாழ்க்கை உயரத்துக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வியாபாரத்துக்கு சின்ன கடன், ஒரு ஐடி கார்டு, ஐடி போலீஸ் மடங்காந்து ஐடி வியாபாரி நகராட்சி கார்டு கொடுத்துரு கார்டு அதுதான் கேட்கறோம். ஓகே. பிரபுன்னு ஒருத்தர் வந்து தொகுதியில போய் எல்லா பிரச்சனைகளும் பார்த்து சரி செஞ்சுட்டு வராரு. அதே மாதிரி இங்க சரத் அவர்கள் வராரா? வந்தாருங்க வந்து 2 ஒயின் ஷாப் போட்டாரு. சூப்பர். மூடிட்டாரா? ஆமா, அவ்வளவுதான். இதை தவிர வேற என்ன வேணும்? 2 ஒயின் ஷாப் மூட்டாரு. ஒண்ணு மாநகராட்சி ஏத்த மாதிரி ஒயின் ஷாப் ஒண்ணு சித்தா ஆஸ்பத்திரி ஏத்த மாதிரி ஒயின் ஷாப் ஒண்ணு. ரெண்டு முடியாச்சு. ஆமா, வந்தப்புறம் முத கைதான் வேலையாதான். நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா இப்போ இந்த செல்போன் எப்படி முக்கியமோ சில பேர் நைட்டு 9 மணி சரக்கு அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த நாடு ஆக்கி விட்டாங்க. அவங்க தரத்தில் நம்ம பார்க்கணும். சாராயங்களை கலை சாராயடி போடுவாங்க. நடக்கும் நடக்காதா? நான் என்ன இது வந்து பெருசா ஒண்ணு. ஒரு குழந்தை மாத்திரை திங்காதுன்னா திங்காதுன்னா திங்குன்னா திங்காது. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க இதை வந்து அதுக்கு போகும்போது எல்லாருமே குடிகாரன் அப்படி சொல்லக்கூடாது. இப்ப மகாராஷ்டிரா பாம்பேல எடுத்துட்டீங்கனாலே ஒயின் ஷாப்பு மெயின் மார்ட்ல ஒயின் ஷாப் இருக்கும். வாங்குறப்போ வாங்கிட்டு போயினே இருப்பான். நீங்க அதை வந்து அது வந்து குடிகாரனால இந்த பாயை தொல்லை பண்ணவே முடியுன்றீங்களா? முடியவே முடியாது. பேச்சுக்கான போடலாம் தவிர முடியவே முடியாது. ஒரு மர்டர் இருப்பாங்க, ஒரு போல ஒரு மர்டராக காப்பாங்க. இங்க வெட்டினா சீவையில வெட்டினா தென்காட்சியில வெட்டினா திருச்சியில வெட்டினா திருச்சியில வெட்டினா வெட்டா வரும். ஒரு பாலியல்னா ஒரு 10 நாள் ஒரே பாலியல்ல தான் வந்துட்டு இருக்கும். ராமநாதபுரம், கோயம்புத்தூர், சேலம், பூரா வந்துட்டே இருக்கும்.
இது என்னன்னா சட்டம் வந்து தளபதி வந்து இப்ப இருக்கிற ஜோசப் விஜய் வந்து சட்டத்தை பயங்கர கடுமையாக்கணும். அந்த எண்ணமே வரக்கூடாது. அதுக்கு என்னன்னா வழி? மேல்நாட்டு மாதிரி சட்டத்தை டைட் பண்ணணும். அவங்கள ஜெயில போட்டு என்ன 3 மாசத்துல வெளியே வந்துட போறான். அதான் அதுக்கு என்ன அதுக்கு என்ன அர்த்தம் நினைப்பு வரக்கூடாது. சட்டத்தை கடுமையாக்கணும். அவங்க சுட்டு கொண்டு வந்து சொல்றீங்களா? வெளிநாட்டுல சுட்டு கொடுத்து நம்ம நாட்டுல அதுதான் இடம் இல்லையே வெளிநாட்டுல இருக்கு. இப்ப நீங்க துபாய்லாம் பாத்தீங்கன்னா தொட்டாலே கட்டவல் இருக்காது. துபாய்லாம் பார்த்தா கட்டவல் இருக்காது. துபாய் திருட்டே கிடையாது. பொண்ணுங்களை பார்த்தாலே கட்டு கெடுத்துருவாங்க. அது மாதிரி சட்டத்தை கடுமையாக்கணும். கோரிக்கையா வைக்கிறதுனே அது கடுமையாக்கணும். அந்த சிங்கப்பெண்ணை தட்டை ஒவ்வொரு நகரத்துக்கு கொண்டு வரணும். சிங்க பெண்ணுன்றாங்க. ஒரு போலீஸ் 2 போலீஸ் அனுப்புறாங்க. இப்போ ரேப் பண்ண வரவங்க எல்லாரும் சின்ன பசங்களா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க, முரட்டனா இருக்காங்க. அந்த 2 சிங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க? துப்பாக்கி தான் கையில கொடுத்துடணும். துப்பாக்கி அவங்க கையில ஆமா கொடுத்துடணும். ஆமா தக்காவே ஒரு கீழே மூட்டி கீழே சுட வேண்டியதுதான். என்ன செய்ய முடியும்? முட்டி கீழே சுட வேண்டியதுதான். வரவங்களும் பெண்கள் தானே. உங்களுடைய கோரிக்கை வைங்க. இந்த மாதிரி வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். கடுமையாக்கணுங்க. அதுதான் ரொம்ப நாடுக்கு நல்லது. அதான் காந்தி சொன்ன மாதிரி நைட்டு 12 மணி எந்த பொண்ணு வெளியே வருது? இப்ப பொண்ணுங்களாம் வெளியே வராங்க. நைட் டியூட்டி பாக்குறாங்க. கார்ல போயிட்டு கார்ல வராங்க. நடந்து போற பிள்ளைக்கு இப்படி வரவங்களுக்கு தான் சேஃப்டி இல்லைன்னு இல்ல. அதுதான் அது கடுமையாக்கணும்னா அது கடுமையாக்கணும். வந்து ரெடி பண்றோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நன்றி, தேங்க்யூ.